கேக்குறேன் ஏன் குழந்தை மூஞ்சி வந்து துப்பு துண்ணா மாதிரி ஆயிப்போச்சு. என் பக்கம் அப்படித்தான்டா மலர்படம் சென்றார் அல்லவா. ஐயா குழந்தை என்னன்னு தெரியல, திருமணத்துக்கு ஓட்டு பட்டுச்சு. நான் பால் வழி பட்டுக்கிறேன். இந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேனா? செங்கல்பட்டுல ஐடிஐ வரைக்கும் படிச்சுக்கிறேன். செங்கல்பட்டுல ஐடிஐ ஐடி அவருக்கு தான் படிச்சேன். ஏண்டா டேய் 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 என்ன சொன்ன? ஐடிஐ அதுக்கு பொருள் என்ன சொல்லு? நான் சொல்லலாம்னு பாக்குறேன். அது தெரிஞ்சு செப்புடா நல்லா செப்புறேன். ஐயா திருமணம் நடக்கணும். ஆமா நல்லது ஒரு நாளை குறிக்கணும். எந்த நாள்ல வைக்கலாம்? ராவு காலத்துல வைக்கலாமா? ஏண்டா அது என்ன காளி கோயிலா? சரி வாரத்துல எதனா ஒரு நாள் சொல்லுங்க. நீயே சொல்ற. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நல்ல நாளா? அமர்ந்த யோகம் வெள்ளிக்கிழமை என்று சொல்லுவார்கள். வெள்ளியோ கொல்லியோ என்னவாங்க? சரி வியாழக்கிழமை. விசாயமோ கஷாயமானுவாங்க. சரி புதன்கிழமை. புத்தரதர பாம்பு கூட வெளியே வராது. செவ்வாய்க்கிழமை. செவ்வாவோ அவ்வாவானுவாங்க. சரி திங்கட்கிழமை. திங்கட்கிழமை தீப்பட்ட நாள். சரி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பால். சனிக்கிழமை. சனி போனோம் கால தேடும். அப்ப எந்த தேய்ச்சா சொல்றது? அந்த 7 நாள் போட்டு அடுத்த வாரத்துல வச்சுக்கலாம். அடா நிம்மலா மகனே. ஐயா குழந்தைக்கு திருமணம்ன்ற என் தலைமையில 2 பொறுப்பு செய்யறங்க. 2 பொறுப்பு? ஆமாங்க. அது என்னடா பொறுப்பு? அதாவது குழந்தை நமது நாட்டு இளவரசி இத்தனை ஆண்டு காலமா இல்லாத சிறப்பா சொல்றான். ஐயா முருகு சூரத்துக்கு 30 கேள்வி பல்லே இல்லாத கேள்வி வர வைக்க போறேன். பல்லே இல்லாத கிழவி நல்லா இருக்கிற கேள்வி வச்சாதான் 4-5 முறுக்கு திருடி போடுங்க. முதல் 10 முறுக்கு வராது. பல்லு இல்லாத கேள்வி வச்சாந்தா திருடி வச்சாலும் அதை 9 நாளைக்கு அடக்கும். அது மட்டுமா இன்னொரு ஏற்பாடு. எந்த பத்திரிடா முறுக்கு கட்டு வைப்பாங்க. கவர்ல போட்டுட்டாரா போய் கூட வரதுனால சாப்பாடு கூட சாப்பிட விட மாட்டேன். ஒட்டி தந்துடுறேன். அது மட்டுமா இன்னும் ஒரு ஏற்பாடு. வடை சுடுறதுக்கு நாய் கட்ட பொம்பளை 40 பொம்பளை காரணம் இருக்குது. நல்லா இருக்கிற பொம்பளை வச்சாண்டா 4-5 வடை திருடி போடுவாங்க. கூட வரத்து 10-15 வாரி போடும். முதல் 10க்கே வடை வராது. நாய் கட்ட பொம்பளை வச்சாண்டா அவங்க எண்ணில போட்ட பொருளை சாப்பிடக்கூடாது. பச்சியும் வடை ஊசி அடிச்சுக்கிறதால காயில பட்டி வாங்கி கொண்டு போகும். திருமண ஏற்பாடு தானே கொண்டு போன அதற்கு உரியவங்க உரிச்சிடுவாங்க. தவளை மாறி பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஊரா மாறியாத்தான் திருடுறான். திருவிழா ஒரா நாவல 3 வருஷமா திருடாதோ இப்பதான் திருடுறான். மாலை எங்கேயுமே கிடைக்கல. போனத்து மேல இருந்து ஒரு மாலை அடக்காதக்கா மடமடன்னு பூஜையை முடிங்க. இல்லடா செத்து போனவன் வந்து வாங்கி போடுவோம். செத்து போனவன் எப்படிடா வந்து மாலை கொண்டு போவான்? செத்து போனவன் வராதா? அவனுக்கு ஏன் 16, 30 தௌசோ இதெல்லாம் ஏன் கூப்பிடுங்க? அதுவும் சரியா இருந்தா. இப்ப மாவு பிள்ளை விட்டாரு. அழைச்சோடா ஐயா மாவு பிள்ளை. ஐயா மாவு பிள்ளை. மாப்பிள்ள வரார் மாப்பிள்ள வரார் மாட்டு வண்டி.
டேய், சாராயம். பொண்ணை பெத்த அப்பா வாரா கொட்ட அப்படி சொல்லல. வண்டி மணமகளை ஜோடித்து விட்டார்களா? அலங்காரம் செய்து விட்டார்களா என்று சொல்லல. மணமகளே மயில் மவளே மணமகளே மயில் மவளே பாபா மாமன்னார மாமியார மாலையிட்ட கணவனைய ஏண்டா அர்த்தத்தை அனர்த்தமாக்குற? வாராயன் கோழி வாராயோ கோழியால் தான் எல்லா கதையாச்சு. என்ன காலம் கடக்கிறது. எனவே சீக்கிரமாக திருமணம் முடிக்க வேண்டும். மன்னா, என்ன இது ஆச்சரியமாக இருக்கின்றது. என்ன ஆச்சரியம்? ஏன் இந்த நேரத்தில் பெண்ணின் முகம் மூடிக்கொண்டிருக்கின்றது? மூடி தாலியா இருக்கும். மூடி வச்சு கேட்கறது. பெண்கள் இப்படித்தான். அதாவது எங்கள் நாட்டின் சம்பிரதாயம் வழக்கப்படி இதுதான். இதுதான் இப்ப உங்க சந்தேகமா? சந்தேகம்தான். துணி தூக்குமா? துணி தூக்கி காட்டு. துணி தூக்கி முகத்தை பார்த்துக்கோ. அது காட்ட நல்லா ஊர்ல உலகத்துல போட்டு. அம்மா, நாட்டு இளவரசிக்கு கல்யாணம் நடக்குது. நலங்கு வைக்கணும். கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் இறந்து வாங்கம்மா. கழுத்துல கயிறு இல்லாத யாரு? யாரு? ஏண்டா தாலி தாலி இல்லைன்னா யாரு? நம்ம முண்டச்சிக்கலாப்பா. விதவைகள் தான் அவங்களாம். கணவன் மாற இழந்தவர்கள். ஏன்டா இந்த மாதிரி தாக்கா? ஏண்டா பாவி, ஏண்டா இப்படி கூப்பிடுற? சொத்து போடுவோம் நானும். மொழி வாய்க்கு மொழி வச்சுக்கிறாங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக, அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று வள்ளுவம் கூறியிருக்கிறது. அப்படி பிறருக்கு கொடுத்து புகழ் பெற வேண்டும் என்ற அன்பர், கலை அன்பர், இந்த நாடகுலகின் நண்பர், அதாவது செய்யாறு ஊராட்சி ஒன்றியம், மாளிகைப்பட்டு அஞ்சல், திருவண்ணாமலை மாவட்டம், அகத்தேரிப்பட்டு தா ஜெமினி ஊராட்சி மன்ற தலைவர், இன்னும் தா ஜெமினி ஊராட்சி மன்ற தலைவர், மாளிகைப்பட்டு ஊராட்சி மன்றம், இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெமினி அவர்கள் எங்களது கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி அன்பளிப்பாக வாரி வழங்கிய ரூபாய் 201 அன்னார் அவர்களுக்கு, தா ஜெமினி அவர்களுக்கு, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்தோம். இந்த நல்லதொரு நேரத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவரம் கிராமத்தைச் சேர்ந்த கடாத்தலையன் மகன் மொடாத்தலையன் எனக்காக கொடுத்தது ஒன்றுமே இல்லை. கொடுக்கவே இல்லைன்னு சொல்ற. அப்படியே வாழ்க்கை கொடுக்காதவன் தான் ஒன்று தெரிஞ்சு அவங்க விளம்பரம் வாங்கிக்கிறாங்க. அம்மா எழுந்து வாங்கம்மா, 2 வாழைப்பழத்தான ஒரு வடை கூட தரோம், எழுந்து வாங்கம்மா, நிலங்க வைக்கா
ஐயோ என்ன உங்களுக்கு எக்கார பார்க்கல எப்போ எங்க வீட்டு அலுவலகம் நீங்க வரலையோ வீட்டு அலுவலகம் டாட்டா சும்மா வச்சு கூப்பிட்டா கூட வரமாட்டோம். திருமணம்டா திருமணம்டா நம்ம தரமாத்திர ஐயா யாரும் வரமாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்க? நான் வைக்கிறேன். நான் இன்னும் வச்சு பார்க்கல. நலங்கு வைப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்க வர தெரியல. நலங்கு வைக்க தெரியுமாடா? நலங்கு வைக்க தெரியுமா? நான் வச்சு ஒன்னும் நீ பாக்கல இல்லையாடா? நான் வந்து உனக்கு இட்டு போய் உட்கார வச்சுட்டே வைக்கிறேன். அப்படி என்றால் ஊர்வசி சமூனை பின்பற்றுகிறது என்று கருதுகிறேன். உங்களுக்கு நீ போயிட்டுனாவா நினைச்சு வைக்க வார்த்தை கிடையாது. ஏற்கனவே சித்தார் வளர்ச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் யாருக்கிட்ட வாங்குறது? தூங்குறவங்க கிட்டியா? வேலை செய்யணும். மூச்சுக்கிறவங்க கல்யாணத்தை பாத்துக்கிறாங்கல்ல, தூங்குறவங்க எழுந்து வந்தா காய்ச்ச கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேள்வி திருமணம் ஐயர் தேவையாயிட்டே. ஐயர் வரல. ஐயர் வரல. அட்வான்ஸ் கொடுத்தவர் ஐயர் வரல. நான் கல்யாணமா கலவாக்கிற பாக்க. திருமணம்டா திருமணம். இந்த நரசிம்மய்யரை காணுமே. நரசிங்க ஐயர். ஓ நரசிம்மய்யரே, ஓ நரசிம்மய்யரே. நம்மளுக்கு வாலாயமா வருவாரு நரசிம்மய்யா. நரசிம்ம ஐயர் அவரு தாண்டா நான் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்தேன் கல்யாணத்துக்கு. அவர் பொல்லாத நேரம் நேற்று காலையில திட்டு ஏறி தாழ்மையில ஏறி மரத்தை கிழிக்கிறாரு. தாழ்மையில ஏறி மரத்தை கிளி இலை முடிஞ்சு கிளம்பல வந்து கிளம்புஞ்சு இலை வந்து இலை முடிஞ்சு தோட்டமால விழுந்து கால் ஓட்டி போச்சு. அப்புறம் புத்தூர் கிட்ட போனா அங்க சரியா கட்டு மாட்டோம் சோற புத்து போயிருக்காங்க. பயிர் இல்லாட்டா எனக்கு மந்திரம் தெரியும். ஐயர் மந்திரம் தெரியும். எங்க அம்மா வந்து ஐயர் வீட்டுல வேலை செய்யறாங்க. நல்லது கருத்துக்கு அவர் கூட்டிட்டு போய் விட்டாரு. அவர் கூடிய மந்திரம் கத்துக்கினேன். அம்மா ஐயர் வீட்டுல வேலை செய்யறாங்க. சத்தியமா எங்க அம்மா ஐயர் அம்மா நான் கேள்விப்பட்டது உண்மைதான்ப்பா. அம்மா ஐயர் வச்சுல ஐயர் வீட்டுல எங்க அம்மா என்ன கொண்டு வச்சு வேலை செஞ்சிருந்தாங்க. நல்லது கருத்து கூட்டிட்டு போனாரா அந்த மந்திரம் பூரா கத்துக்கினது. நான் மந்திரம் கத்துக்கினேன். எங்க ஊர்ல எத்தனை கல்யாணம் பண்ணி என் கையால என்ன தாலி எடுத்துக்கணும் அது ஒண்ணு கூட ஊர்ல கிடையாது. எங்க போவோம் கல்யாணம் பண்ணினாலே வெளியூர்ல வேலை பண்ணிக்குது அந்த ஊர்ல கிடையாது. ஆமா என்ன வேலை? சேம்பர்ல செங்கல் இறக்குது. செங்கல் இறக்கிறது ஒரு வேலையாடா? கையால மந்திரம் கொடுக்குறதா அவ்வளவுதானே. ஆமா எனக்கு மந்திரம் தெரியும். ஐயர் மந்திரம் பார்த்து தெரியும். ஆமா டேய் மாப்பிள்ள யாரு? அவர்தான் மாவு பிள்ளை. கழுத்து மேல போடுங்க. கழுத்து
இருக்குதா என்ன டேய்? ஆர்வமே தெவடியா பையன் இட்டாந்து உட்கார ஆரம்பமே கர்த்தன் சொல்லிட்டா பாவி டேய். கல்யாணம்டா, திருமணம்டா. சச்சி வர்ணமகம் சச்சி வர்ணமகம் சச்சி குத்துற சனி வர போச்சுக்கோ ஏற்கனவே ரொம்ப உயரம்னு குட்டியா போடுமா மனதேக ஏதுனா கண்டே மதுரை மாப்பிள்ளை மாறி மாறுவா நீ என்ன வெட்டி முடிச்ச கல்யாணத்துக்கு வருமானம் கிடைக்குது என்ன வருமானம் கிடைக்குது சேஷம் ஒரு இடத்துல ஜம்மா வச்சு வைக்கிறீங்க கரிமேட்டி போய் போய் கல்ச்சோரில் 3 மார்க்கா கலசம் வைக்கிறது 2 மார்க்கா 5 மார்க்கா அது 6 மாதம் போயிட்டு போகுது இதில் என்ன கழிவுதாரி கழிவு கிடையாது இந்த கரிமாட்டத்தை நான் கல்யாணத்துக்கு பார்த்துக்கிறேன் ஒரு வழியாக எங்களை வாழ்த்துங்கள். வாழ்க்கை 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 என்று வாழ்த்துகிறேன். இந்த இழவுதான் நான் வாழ்த்துக்கிறேன். சரி, இல்லறத்தை நல்லறமாக ஏற்று வல்லமையோடு வாழ்ந்திருக்கிறேன். மலர்விழி, நம் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்து விட்டது. வாழ்க்கையிலேயே சந்தோஷமாக இருக்க வேண்டும். இருவரும் ஒற்றுமையாக. ஐயா, என்னடா எங்கள் உயிரினும் மேலான இந்நாட்டு இளவரசியை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம். திருமணமும் ஒரு மனமாகி விட்டது. உங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது. உள்ளே வாருங்கள். உங்களுக்கு பாலும் புரியும் ஏற்பாடு செய்கிறேன். பாலும் பழமும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் தேனு வைக்கிறேன். மலர்விழி, கடலை விட்டாலும் பிரிந்தாலும்